தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வில் வளர் சேர்க்கும் திட்டங்களை தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு 180.41 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். 193.26 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஜெயலலிதா நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதி மக்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வில் வளம் சேர்க்கும் திட்டங்களை தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா பெருமிதம் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற எனது தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நலனுக்காகவே ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டி செயல்படுத்தி வருகிறது. முதன்மை துறை, உற்பத்தி துறை, சேவை துறை என ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி உள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஒவ்வொரு பிரிவினரின் வாழ்விலும் வளம் சேர்க்கும் விதமான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் அனைத்து துறைகளின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அச்ச உணர்வின்றி மக்கள் நிம்மதியாக வாழும் வகையில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். எனது தலைமையிலான அரசு மக்கள் நல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. பல மணி நேரம் மின்வெட்டு என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு மின்வெட்டே இல்லை என்ற நிலையை தமிழகத்தில் எனது அரசு ஏற்படுத்தி உள்ளது. எவ்வித அச்ச உணர்வுமின்றி மக்கள் நிம்மதியாக வாழும் வகையில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது. பல்வேறு புதிய தொழில்கள் துவங்கப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எண்ணிலா மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட் என எண்ணற்ற மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களை நாடி அரசு என்பதற்கேற்ப பொதுமக்களின் குறைகளை களைய அம்மா திட்டம் மற்றும் அம்மா சேவை மையம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.